ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டீ ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் கடையில் குடித்தாலும் வீட்டில் அதே டேஸ்ட்டில் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு வராதுங்க. நான் செய்கிற இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் டீ போடுவீங்க. வாங்க, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான இந்த டீ எப்படி போடுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டீ போடுறதுக்கு பால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்கலாங்க. நான் ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் தாங்க, இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நல்லா காய்ச்சிக்கலாம். 2 பேருக்கு இன்றைக்கி நான் டீ போட போகிறேங்க. 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. பால் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கலந்தும் காய்ச்சிக்கலாங்க. டீக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து காய்ச்சினாலும் நல்லாயிருக்கும். காஃபிக்கு தான் நல்லா திக்காக இருக்கணுங்க பால். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்லா திக்காக கூட சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளருக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் டீக்கு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் இஞ்சி கூட தட்டி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பால் நல்லா கொதித்து வரட்டுங்க. நம்ம இன்னொரு அடுப்பில் டிகாஷனுக்கு ரெடி பண்ணிடலாங்க. பால் எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. டீ தூள் எந்த பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டிகாஷன் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் பால் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 2-3 நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும். ஏன்னா ஏற்கனவே காய்ச்சிருந்த பால் தான், இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்மளுக்கு டிகாஷனும் ஒரு 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க டீயுமே. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல பாலை வடிகட்டிக்கலாங்க. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் பாலை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிகாஷன் சேர்த்துக்கலாம். இப்போ டிகாஷன் எல்லாம் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. திரும்ப நம்ம அந்த வடிகட்டின அந்த டீ தூள்லையே நம்ம மறுபடியும் நம்ம வடித்த டீயை சேர்த்துக்கிட்டோன்னா இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்குங்க டீ. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா மனம் சூப்பராக இருக்குங்க அந்த ஏலக்காய் வாசனையோடு. அவ்வளோதாங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டீ வீட்டிலையே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக செஞ்சு குடிச்சிடலாங்க. எனக்கு டீ போடவே வராது, எனக்கு டீ போட தெரியாது சுத்தமாகவே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் செய்கிற இதே அளவுகள் படி நீங்கள் செஞ்சு ஒரு தடவை டீ போட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் இதே மெத்தடில் தான் டீ போட்டு குடிப்பீங்க. ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு டீ ரெசிப்பிங்க இது. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.